வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். மீன ராசியிலேயே ராகு, 12இல் சனி தனது செவ்வாயோடைய வக்ர பார்வை வாங்குது. ஸோ இது அவ்வளவு கொஞ்சம் தடைகளை தான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. பட் சுக்கிரன் வந்து இந்த மாதம் வந்து 11ஆம் இடத்திற்கு வந்து பயிற்சியாகி இருக்கிறது, மகரத்திற்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானம் குருவோட பார்வையிலையும் சுக்கிரனுடைய இருப்பாலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுனால கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது, விரும்பின விஷயங்களை வந்து நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் அப்புறமா லவ் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிறது. உறவினர்கள், குடும்ப உறவுகளோடு சகோதர சகோதரிகள், மாமா மைத்துனர்கள், இந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள் இவர்களோடலாம் வந்து கெட் டுகெதர் சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாம் நடத்திக்கிறது. அவர்களால் உங்களுக்கு உதவி, ஆதாயம், லாபம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தை வந்து நீங்கள் பாசிட்டிவான வகையில் நீங்கள் உங்களோட ஏதோ விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இவங்களுடைய சகாயஸ்தானத்திலேருந்து குரு இருக்கிறதுனால இவர்கள் மூலமாக கிடைக்கிற உதவிகளை வச்சு தாராளமாக வந்து யோசிக்காமல் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தை. பிறகு 5ஆம் அதிபதி, அதாவது 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் குடும்பாதிபதி வந்து நீசமாகி வக்ரமாகி தனது 12ஆம் பார்வையை வந்து 8ஆம் பார்வை வந்து 12ஆம் இடத்திற்கு சனியின் மேலே கொடுக்கறதுனால தூக்கம் வந்து ஈஸியாக வராது. நிறைய தடைகளை நினச்சி இந்த மாதிரி வந்து ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்து உங்களை அதாவது தடைகள் இருக்கும். ஏன்னா 12இல் இருக்கிற சனி தடை இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு செய்ய வைக்காது. ஸோ சனி செவ்வாய் இருவரும் வந்து ஒரு தடைகளை கொடுப்பார்கள். கையிருப்பு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாகி செவ்வாய் நீசமாகி வக்ரமடம் வந்து கையிருப்புகளை கரைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும். பாக்கியங்கிறது நம்மளுடைய சேவிங்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்கள், தந்தையார் வழியில் இல்லை அது நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்தது, பூர்வீக சொத்துக்கள், இப்படிலாம் இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நம்ம விற்று பண்ணுறோமா, இல்லை அதை வச்சு அதை முதலீடாக வச்சு நம்ம வந்து ஒரு விஷயங்கள் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது சுப கிரகங்களுடைய தொடர்பு, குரு தொடர்பு அங்கே இல்லை, சுக்கிர தொடர்பு அங்கே இல்லை, சனி தான் அங்கே இருக்குது. செவ்வாய் பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள் இருக்கும். ஸோ அந்த தேவையில்லாத விரயங்களுக்காக நம்ம கையிருப்பை கரைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயமும் யோசனையும், நிம்மதி இல்லாமல் தூக்கம் வந்து அது 12ஆம் இடம்ங்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடம் வந்து பாதிக்கப்படுது. அதனால் சில
அலைச்சல், சில மன உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். பட் இது டெம்ப்ரவரி தான், இதுவே பர்மனெண்ட்னு கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1க்கு 2 முறை நீங்கள் யோசிங்க. உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். இந்த மந்த் அதுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. பட் தொழிலுக்காக நீங்கள் வேறு நீங்கள் ஏதாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது தொழிலில் வந்து ஒரு விஸ்தாரப்படுறது, தொழிலில் வந்து வேலையில் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறுறது, ஃபாரின் போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, வேறு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர், அதெல்லாம் இது எல்லாத்துக்குமே நான் அந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அந்த மாதங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு வந்து பிள்ளைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பிள்ளைக்கு ஏதாவது மருத்துவ செலவு பண்ணணும், பிள்ளைகளுக்கு அதை பெண் பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது நகைகள் வாங்கணும், அவங்க பேரில் ஏதோ ஒரு சொத்து வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் விரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாசிட்டிவான விரயங்கள், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கான டைமும் இது இருக்குது. பிறகு வந்து 7ஆம் அதிபதி குருவோட பார்வையில் வந்து இருக்கனால ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ்ன்னு புதுசாக நீங்கள் யாராவது தொழிலில் வந்துடுறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க, அந்த பார்ட்னர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து சூரியன் கூட சேர்ந்து தான் வந்து புதன் இருக்குது. அவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் 1 முறைக்கு 2 முறை யோசிக்கணும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, ஏன்னா பார்ட்னர்ஸை குறிக்கிறது கேது. 7ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்கு. பிறகு 7ஆம் அதிபதியும் வந்து 6ஆம் அதிபதி கூட தான் சேர்ந்து பாகிஸ்தானத்தில் இருக்கனால ஸோ புதன் வந்து இதாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து தொழில் பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது அல்லது அந்த மாதிரி இருக்கிறதுனா ஓகே. புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் இது பண்ணுங்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, ஆனால் அதே வகையில் உங்களுடைய கையிருப்பு, உங்களுடைய ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு அதன் மூலமாக கரைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பிறகு மாணவர்களுக்கு வந்து நல்லதொரு பீரியட் தான். குருவும் புதனும் வந்து இந்த மாதம் முழுக்கவே வந்து குருவோட பார்வையில் தான் புதன் இருக்க போகிறது பாக்கியஸ்தானத்தில். ஸோ அதனால் மாணவர்களுக்கும் இது நல்ல பீரியட் தான். படிப்பதற்கு அதாவது இன்னொரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த படித்து முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புதுசாக வேலை இன்டர்வியூலலாம் வந்து சக்ஸஸ் ஆகி வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல பீரியடு. இப்போ சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது 6ஆம் அதிபதியாகி சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்துக்கு வருது. ஏதாவது வயதானவர்கள், அவர்களுக்கு வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது, அல்லது ஏற்கனவே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, போன் சம்மந்தப்பட்ட எதனா இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான டைமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உடல் நலத்தில் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அக்கறை எடுத்துக்கணும். ஸோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தாராளமாக யோசிக்காமல் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்குள்ள அதுதான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 12ஆம் இருக்கிற சனி வந்து நோயை குறிக்கிறது, செவ்வாய் வந்து அந்த நோய்க்கான நிவர்த்தியை குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது, ஏதாவது வருது அப்படின்னாலும் எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பண்ண மாதிரி இருந்ததுன்னு சரி, அல்லது மரபு வழி பிரச்சனைகள், ஏற்கனவே தாய் தந்தையர் அவருடைய மூதாதையர்களுடைய குடும்ப, என் அம்மாவுக்கு இந்த இது இருக்குது அதனால் எனக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு அப்படி இருந்தது, ஸோ அது அடுத்து எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற இந்த மாதிரி வரிசையாக வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது இருக்குன்னா அதில் எல்லாமே நீங்கள் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான டைம் அந்த மாதிரி. ஏன்னா சூரியன்கிறது உங்களுடைய மூதாதையர்கள், தாய் தந்தை, உங்களுடைய குடும்ப உறுப்பினர், உங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் மூலமாக வர்ற இந்த டிசீஸ். ஸோ அது வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால தான் நான் டிசீஸ்ன்னு சொல்கிறேன். அது ஜீவனஸ்தானத்துக்கு போகிறப்போ அது உங்களுடைய ஜீவனத்தை, உங்களுடைய ரெகுலர் உங்களுடைய இதை வந்து பாதிக்கும். அப்படிங்கிறதுனால அதை வந்து அலட்சியப்படுத்தாமல், ஆனால் பட் நேரிகம் நீங்கள் விரயமும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விரயமாக நீங்கள் அதை வந்து ஏற்படுத்திக்கோங்க. பிறகு புதுசாக அதாவது வரன் தேடுறீங்க, லவ் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து சக்ஸஸ் ஆகணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக ஏதாவது பார்த்து வச்சுருக்கீங்கன்னு இப்போ நீங்கள் பேசலாம். பேசி வந்து ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதத்துலேயே நீங்கள் வந்து ஏதாவது கார்த்திகையிலே நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். பிறகு 2ஆம் அதிபதி தான் இதாக இருக்கே, நேசமாக இருக்கேன்னா இல்லை, நேசம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கு, பட் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிடிச்ச அலையன்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகும். ஆனால் ஒன்று அயல்ரசனை நடக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை 1க்கு 2 முறை மேட்சிங்லாம் நல்லபடியாக செக் பண்ணிவிட்டு சரியாக பொருந்தி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டுட்டு போங்க. பிகாஸ் ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது
ஏதாவது தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை சிக்க வச்சுட்டு, அல்லது சிக்க வச்சிட்ட பிறகு அதுலேருந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத ஒன்று கொண்டுட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மேட்சிங்கில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது ஒன்று அவசியம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி சரி, ஏன்னா 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற சனி, 12ஆம் இடத்துல இருக்கிற சனி அந்த 3ஆம் பார்வையெல்லாம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது உடனே டக்குன்னு எடுத்ததும் ஒரு விஷயத்தை உங்களை செஞ்சு முடிக்க வச்சு உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படி பண்ண வைக்காது. ஸோ ஒரு ஒரு தடங்கள் தாமதம் ஒரு லேட் இதெல்லாம் கொடுத்து தான் பண்ணும். பட் 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான டைமாக இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேட்சிங்கில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பீரியட் வந்து அலையன்ஸ் புதுசாக செட் பண்ணுறவங்களுக்கு, இப்போ தான் புதுசாக திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ வந்து அந்த காதல் இனிக்கிற டைம் தான். அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு இதுக்கான டைம்லாமும் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. இந்த குரு புதன் பார்வை நிறைய சமசப்தமாக பார்வைங்கிறது, ஏன்னா குரு வந்து 10க்கு அதிபதி, புதன் வந்து 4-7க்கு அதிபதி. ஸோ வந்து ஒரு இந்த கேந்திர கோணாதிபதியோடைய பார்வை வந்து அங்கேருந்து 9ஆம் இடத்துல வந்து இந்த கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் பார்வை பதிக்கிறது, அங்கே அமர்றதுங்கிறது ஒரு சிறப்பானது ஒரு விஷயம். ஸோ இது வந்து பொருளாதார ரீதியில் உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். புதுதாக ஏதாவது நான் வந்து வேலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் தாராளமாக யோசிக்காதீங்க, செஞ்சுருங்க இப்போதைக்கு. ஏன்னா அடுத்து வரப்போகிற பீரியட் எல்லாமே சனி வந்து உங்களோட ராசிக்கு மூவ் ஆகிடும், ஜென்மத்தில் மூவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிலே, ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து உடனே எடுத்ததும் ஒரு காரியத்தை முடிக்க முடியாத மாதிரி இது பண்ணி விட்டுரும். பட் இப்போ வந்து நீங்கள் இந்த மந்த் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீரியடை வந்து புதுசாக ஜாபுக்காக எல்லாம் முயற்சி செய்கிறீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா, அதெல்லாமே எல்லாம் அதாவது நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி திங் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய லாட் ஆஃப் மணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து உங்கள் சுயஜாதக தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மந்த் வந்து கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். ஸோ இந்த மந்த் டிசம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். அதை நீங்கள் வந்து சரியான வகையில் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி தேவையில்லாத விரயங்களையும் தவிர்க்கிறதுங்கிறது முடியாது, குறைக்கலாம். ஸோ அதனால் அதை குறைக்கிற முயற்சிகளையும் நீங்கள் சுப விரயங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யோசிக்காதீங்க, பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு லேண்டுமா அது மாதிரி ஏதோ இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், புதுசாக ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கும் பண்ணிவிடுங்க. நான் என்னடா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க பட் இதை பண்ணலாங்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு லாட் ஆஃப் மணியை இன்னொருத்தரை நம்பி கொண்டுட்டு போயிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகத்தை சப்போர்ட் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல தேவையில்லாத விரயம்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு அந்த விரயம் உங்களுக்கு தேவையா, அந்த தேவைங்கிறதுக்கு கையிருப்பை கரைக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் வந்து விரயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும். உங்களோட ஒரு விரயம் நீங்கள் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிசீஸை சரி பண்ணுறதுக்காக பண்ணுறீங்கும்போது அதை நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு இருக்கிற லேண்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து இப்போ இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. ஒரு பிஸ்னஸில் கொண்டு போய்ட்டு நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ வந்து புதுசாக நான் ஃப்ரெண்டை நம்பி அல்ல அவங்களுக்கு பார்ட்னரை நம்பினா அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள நம்பி நீங்கள் ஒரு பெரிய லாட் ஆஃப் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவரோடது உங்களோடதும் அதாவது உங்களோட பார்ட்னரோடதும் உங்களோடதும் இதாக இருக்குன்னா நீங்கள் அப்போது வந்து அதுவும் கூட நீங்கள் பண்ணலாம். பட் கோச்சாரம் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதும். அல்லது அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ங்கிறது வர்றதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. குரு பார்வையில் தான் இருக்குது சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியாகி வந்து இதில் இருக்கிறதுனால ஸோ அது கூட பெருசாக ஒன்றும் வர்றதுக்கு இல்லை. பட் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வகையில் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜாபுக்கு நீங்கள் அதாவது ஃபாரின் ட்ரை பண்ணணுன்னா தாராளமாக இப்போ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான இதெல்லாம் வரும். புதுசாக போட்டித் தேர்வுகள் நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னா, இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணணும்னா அதுவும் நீங்கள் இப்போ பண்ணுங்கள். 6ஆம் அதிபதி குருவோட பார்வையில் தான் இருக்குது, பாக்கியஸ்தானத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ போட்டித் தேர்வுகள் எல்லாமே வந்து வெற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதமாக தான் இருக்குது. ஹாப்பி நியூ இயர். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன்.
இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின், அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.